கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாள் என்றால் என்ன? மங்கின நிற குதிரையின் வருகைக்கும் கர்த்தருடைய நாளுக்கும் என்ன சம்பந்தம் என்றும், கர்த்தருடைய நாளில் எப்படி நட்சத்திரங்கள் பூமியில் விழப்போகின்றன என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். கர்த்தருடைய நாளை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தருடைய நாள் என்பது தேவனுடைய கோபாக்கினையின் நாள் என்று அர்த்தமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து, இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று, வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது, வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. இப்படியெல்லாம் நடந்தால் பூமியில் இருக்கும் மனிதர்களின் நிலைமை என்னவாகும்? இவை எப்போது நடக்கும் தெரியுமா? இயேசுவின் ரகசிய வருகை நடந்தவுடன் அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு 7 வருஷங்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்வான். அப்போதுதான் இந்த சம்பவங்கள் நடக்கும். அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் இருக்கிற துன்மார்க்க மனிதர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினையாகிய அழிவின் நாளைத்தான் கர்த்தருடைய நாள் என்று கூறப்பட்டுள்ளது. பரலோகத்திலிருந்து 4 விதமான குதிரைகள் புறப்பட்டு பூமிக்கு வரும். ஒவ்வொரு குதிரை பூமிக்கு வரும்போதும் பூமியில் பேரழிவுகள் ஏற்படும். அவற்றில் கடைசியாக பூமிக்கு வருகிற குதிரைதான் மங்கின நிறமுடைய குதிரையாகும். அந்த மங்கின நிற குதிரையின் மேல் ஏறி இருப்பவனுக்கு மரணம் என்று பெயர். பரலோகத்திலிருந்து தேவனால் பூமிக்கு அனுப்பப்படும் இந்த மங்கின நிற குதிரை பூமியில் உள்ள 1/4 பங்கு மனிதர்களை கொலை செய்து கொன்று போட்டு விடுமாம். அதாவது கிட்டத்தட்ட 200 கோடி பேரை அந்த குதிரை கொன்று போட்டு விடும். நாம் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நாம் அதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகையில் பரலோகத்திற்கு போய்விடுவோம். இந்த மங்கின நிற குதிரை என்பது பூமியில் உள்ள துன்மார்க்கர்களை அழிப்பதற்கு தேவனால் அனுப்பப்படும் சங்கார தூதனாகிய அழிவின் தூதனை குறிக்கும். அந்த சங்கார தூதனைத்தான் மங்கின நிறமுள்ள குதிரை என்று உருவகப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் தேவ கோபாக்கினையினால் பூமியில் உள்ள துன்மார்க்கர் மேல் பேரழிவுகள் வரும். இதைத்தான் கர்த்தருடைய நாள் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த கோபாக்கினை நாளின் பயங்கரத்தை குறித்து யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடமிருந்து வருகிறது என்றும், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் என்றும், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது என்றும் எழுதப்பட்டுள்ளது. அந்த மங்கின நிறமுடைய குதிரை வந்தபோது பூமியில் 1/4 பங்கு ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள். உடனே அடுத்து தேவன் சூரியனை கருப்பாக்கி விடுவாராம். அதாவது சூரியன் வெளிச்சம் கொடுக்காமல் போய்விடுமாம். சூரியனே இருண்டு போய்விட்டால் பூமியில் எப்படி இருக்கும்? சூரிய வெளிச்சம் இல்லாவிட்டால் என்ன? அதாவது சந்திரனாகிய நிலாவின் வெளிச்சம் இருக்குமே என யோசிக்கலாம். சந்திரனும் ஒளியை கொடுக்காதாம். சந்திரன் இரத்தமாக மாறிவிடுமாம். அறிவியல் படி சந்திரன் சூரிய வெளிச்சத்தை தான் பிரதிபலிக்கிறது என்பது நமக்கு தெரியும். சந்திரனுக்கு சுயமாக வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. சூரியனே இருண்டு போன பிறகு சந்திரன் எப்படி ஒளி கொடுக்க முடியும்? அதுவும் ஒளி கொடுக்காது. பூமி முழுவதும் கார் இருளாக, மரண இருளாக இருக்கும். சூரியன், அதாவது சூரிய வெளிச்சம் இல்லாவிட்டால் எந்த மரம், செடி, கொடிகளும் எதுவுமே வளராது, ஒன்றும் விளையாது. காரணம், சூரிய வெளிச்சம் இல்லாமல் போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. எப்படி சாப்பிட முடியும்? சாப்பாடு 2ஆம் கட்டம். முதலில் உயிர் வாழவே முடியாது. மேலும் பூமி, வானங்கள் எல்லாம் பயங்கரமாக நடுங்குமாம். இதனால் மலைகள், குன்றுகள், தீவுகள் எல்லாமே அழிந்து போகுமாம். பயங்கரமாக எல்லாமே தலைகீழாக குலுங்கினால் என்ன நடக்கும்? பூமியில் 3 பங்கு தண்ணீர் தான். பேரழிவு சுனாமிகள் வந்து தீவு நாடுகள் எல்லாம், மலை பிரதேசங்கள் எல்லாம் கடலுக்குள் போய்விடும். அப்படி என்றால் அங்கு வாழ்கிறவர்களின் நிலைமை என்னவாகும்? அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாளாகிய அந்த தேவ கோபாக்கினை நாளாகிய அந்த நாளில் நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியின் மீது விழுந்து விடுமாம். அத்திமரத்தை மிக வேகமாக அசைத்தால்
அத்திப்பழங்கள் எப்படி உதிர்ந்து விழுமோ அதே போல தேவன் வானத்தின் சத்துவங்களை வேகமாக அசைப்பாராம். அதனால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியின் மீது விழுந்து விடுமாம். இப்படி திகில் கதை சொல்லவில்லை. கர்த்தருடைய நாளில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று வேத வசனங்களில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கூறியிருக்கிறார். சரி, அது எப்படி நட்சத்திரங்கள் பூமியில் விழ முடியும் என சிலர் அறிவியல் பூர்வமாக கேட்கலாம். காரணம், வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரமும் பூமியை விட பல கோடி மடங்கு அளவில் பெரியதாக இருக்கிறது. அவை எப்படி பூமியில் விழ முடியும் என நினைக்கலாம். இங்கே நட்சத்திரங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாளில் நடக்கப் போகிற பயங்கரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் தரிசனத்தில் காண்பித்தார். அப்போது யோவான் பார்க்கும்போது அவை நட்சத்திரங்களைப் போல தெரிகிறது. அவை உண்மையிலேயே என்ன தெரியுமா? மனிதர்களால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கிற செயற்கைக்கோள்கள் தான் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இரவு நேரத்தில் நாம் வானத்தை இப்போது பார்த்தால் கூட சில செயற்கைக்கோள்களை நாம் பார்க்க முடியும். நம் கண்களுக்கு அவையும் நட்சத்திரங்களைப் போலத்தான் தெரியும். தேவன் பூமியில் அதாவது தேவன் கோபாக்கினையை பூமியில் அனுப்பும்போது அந்த கர்த்தருடைய நாளில் பூமியிலும் வானத்திலும் நடக்கிற மாற்றங்கள் நடுக்கங்களையும் பயங்கர கொந்தளிப்புகளையும் பூமியிலும் வானத்திலும் கொண்டு வரும். பூமியும் வானத்தின் சத்துவங்களும் குலுங்குவதால் வான்வெளியில் உள்ள எல்லா செயற்கைக்கோள்களும் அதோடு சேர்ந்து இப்போது இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து பூமியில் மளமளவென்று விழுந்துவிடும். ஒவ்வொரு செயற்கைக்கோளும் எவ்வளவு பெரியது என நமக்கு தெரியும். அத்தனையும் பூமியின் மீது விழுந்தால் எப்படி இருக்கும்? எத்தனை கோடி ஜனங்கள் கொல்லப்படுவார்கள்? நினைத்து பார்க்கவே முடியாது. இப்போது ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் நாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்புகிறார்கள். எலான் மஸ்க் மட்டுமே ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு ஏவியிருக்கிறார். இன்னும் எத்தனையோ ஆயிரம் செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அவர் அனுப்ப முயற்சி செய்கிறாராம். இவை எல்லாமே அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் கர்த்தருடைய கோபாக்கினை நாளில் பூமியில் விழுந்து கோடாகோடி ஜனங்களை கொல்ல போகின்றன. இந்த சம்பவங்களின் போது விண்வெளியில் இருந்து பெருங்கல்மலையும் பொழியுமாம். கல்மலை என்றவுடன் பனிக்கட்டி மலை என நினைத்துவிடக்கூடாது. பெரிய பெரிய விண்கற்கள் மலை பொலவென்று பூமியில் விழுமாம். ஒரு விண்கல் என்பது பெரிய பெரிய மலை அளவில் இருக்கும். ஒவ்வொன்றும் 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் அளவிற்கு பெரிய விளையாட்டு மைதானம் அளவுள்ள பரப்புள்ளதாக இருக்கும். அப்படி பெரிய பெரிய விண்கற்கள் பூமியின் மீது மழை பெய்வதைப் போல மொத்தமாக விழுந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? எத்தனையோ கோடி பேர் இறந்து போய்விடுவார்கள். கட்டடங்கள் தரைமட்டமாகிவிடும். பூமியை சிதைந்து உருமாறி போய்விடும். கை கால்களை இழந்து, பார்வை இழந்து, உடல் சிதைந்து குத்துயிராக கோடிக்கணக்கில் மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கும் யாரும் இருக்க மாட்டார்கள். உலகத்தில் தீவுகளே இருக்காதாம். மலைகளும் குன்றுகளும் எதுவுமே இருக்காதாம். அப்படிப்பட்ட பேரழிவில் பூமியில் உள்ள மனிதர்கள் என்ன நிலைமையில் இருப்பார்கள்? வானத்தையும் தேவன் பாயை போல, கம்பளி போர்வையை போல சுருட்டி அகற்றி விடுவாராம். நாம் பார்க்கிற வானம் என்பது ஒரு திடமான இடமல்ல. அதெல்லாம் ஒவ்வொரு அடுக்குகள், லேயர்ஸ். சூரிய ஒளியினால் பல நிறங்களாக நமக்கு தெரிகிறது. சூரியன் இருண்டு போன பிறகு இந்த வான் அடுக்குகள், இந்த லேயர்ஸ் எல்லாமே இல்லாமல் போய்விடும். ஓசோன் லேயரும் இருக்காது. இப்போதே ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுந்து விட்டதாக கூறுகிறார்கள். சூரியனில் இந்நாட்களில் அதிகமாக பிளாக் டாட்ஸ், கரும்புள்ளிகள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். சூரியன் இருண்டு போக ஆரம்பித்து விட்டது. ஓசோன் லேயராகிய வானமும் அகன்று போக ஆயத்தமாகிவிட்டது. இதனால் இப்போது அந்நாட்களில் பூமியில் இருப்பவர்கள் பயந்து நடுங்கி என்ன செய்வார்களாம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வரை. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இப்படி அநேகர் பயந்து மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து பதுங்கி கொண்டு அவைகளை பார்த்து தங்கள் மேல் விழுங்கள் என்று கூறுகிறார்களே தவிர அப்போதும் மனம் திரும்ப அவர்களுக்கு மனதில்லை. ஆனால்
அவர்கள் அப்படி பதுங்கியிருக்கிற அந்த மலைகளும் பர்வதங்களும் அவர்களோடு கூட கடலில் விழுந்து காணாமல் போய்விடும். அவர்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள். இப்போதே பல நாடுகளில் நிலத்துக்கு கீழே பல கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள். அவைகளில் தேவையான பொருட்களையும் சேர்த்து வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே கர்த்தருடைய நாளில் வரப்போகிற இப்படிப்பட்ட வாதைகளில் நாம் அகப்பட்டு கொள்ளாதபடி தப்பித்து பிழைக்க வேண்டுமானால் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமென்.